ஹாய் வேவ்ஸ், இன்றைக்கி நம்ம பீஃப் சில்லி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுகள் பார்க்கலாம். 1/2 kg பீஃப் நான் இங்கே வச்சுருக்கேன். கபாப் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு ஃபுட் கலர், கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஆஃப் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கபாப் மசாலா போட்டுட்டோம். அடுத்து சிக்கன் 65, மஞ்சள் தூள், ஃபுட் கலர், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம், கஸ்தூரி மேத்தி, நம்ம லெமன் ஊற்றுறோம். நம்ம தண்ணியே இதுக்கும் ஊற்ற தேவையில்லை. வினிகர், தேவையான அளவு சால்ட். இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம தண்ணி இதில் ஊற்ற தேவையில்லை. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோல்டு வினர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா நல்லா உங்களுக்கு நல்லா மொறு நல்லா வரும். சிறிதளவு நம்ம எண்ணெயை இது வேணால் ஊற்றிக்கலாம். சிறிதளவு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா கருவேப்பிலையும் நம்ம அதில் போட்டு நல்லா 1/2 hour எல்லாம் ஊறட்டும். 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு, நம்மளுக்கு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா வந்துடுங்க. இப்போ இது நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சுங்க பாருங்க. இப்போ நல்லா இது நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க பீஸு நம்ம அதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள், மொறுன்னு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ரோட்டு கடையில் மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கிற மாதிரி பீஃப் சில்லி உங்களுக்கு ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.